ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்தான நிறைய இரும்புச்சத்து, கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய பிரண்டை ஊறுகாய் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ஸோ இது வந்து துவையல் ஊறுகாய் ரெண்டு விதமாகவே நான் இதில் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது பிரண்டை வந்து எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறதும் இதில் உள்ள நிறைய சத்துக்களையும் க்ளீன் பண்ணிகிட்டே பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நடுவில் இருக்க அந்த குட்டி ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பகுதி வந்து நமக்கு தேவையில்லை. இதை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. பயங்கரமாக அரிக்கும் பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது வந்து இதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா கையில் க்ளவுஸ் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. கையில் எண்ணெய் தடவி இருந்தாலுமே கொஞ்சம் லேஸாக பிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாகும். இப்போ நடுவில் இருக்குது பாருங்கள், இந்த ஹார்டான பீஸ் வந்து நமக்கு தேவையில்லை. நடுவில் இருக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும்னால நமக்கு சமைக்கிறதுக்கு உகந்ததில்லை. அதனால் நம்ம வந்து அதை கட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப அதில் நாராக வரும். அதுக்காக இந்த பீஸை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அது நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி நடுவில் இருக்கிற அந்த ஜாயிண்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உரிக்கும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி அழகாக உறிஞ்சு வந்துடும். தோல் நம்ம உரிக்கிறது வந்து இது மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அழகாக உறிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், லைட்டாக நகத்தை வச்சு இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து தோல் உரிக்க வந்துடும். இது பார்த்திங்க அப்படின்னா எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப நல்லது. அஜீரண கோளாறை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பசியின்மை, அதாவது பசிக்கவே மாட்டேது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது மாதிரி நீங்கள் ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ சாப்பிட்டிங்கனாலோ இல்லை துவையல் செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் பசி நல்லா எடுக்கும். ஸோ இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாளாவது ட்ரை பண்ணுறது, சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா மேலே உள்ள தோல்லாம் ஈஸியாக உரிக்க வந்துடும். இது வந்து எப்போவுமே நீங்கள் பிரண்டை வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்சவரை பிஞ்சை பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நார் நிறையா இருக்கும். இதுலேயுமே வந்து ஓரளவுக்கு நார் அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது, இருந்தாலுமே நார் இருக்குது பாருங்கள். இதில் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நார் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பாதி மட்டும் தான் நான் செய்ய போகிறேன், பாதி நான் செய்யலை. இப்போ பாதியை மட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ண அந்த தோல் மட்டும். இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணது. இப்போ இதை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு புளியும் கொஞ்சம் உப்பும் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறணும். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பிரண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க. மற்ற பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் பிக்காமல் இருக்கும். இப்போ தண்ணியில் போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம மற்ற பொருட்கள்லாம் நம்ம என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூண்டு வந்து ஒரு 12 பற்கள் எடுத்திருக்கேன். புளி வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி. காரத்துக்கு மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா பழுத்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இருந்தது வீட்டிலேருந்து எடுத்திருக்கேன். காரமும் புளிப்பும் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் இது வந்து தொண்டையில் பிக்காது. அதுக்கப்புறம் வந்து இது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கேற்ப மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப காரம் சேர்க்க வேணாம் அப்படின்றதுனால காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாயில் வந்து காரம் இருக்காது, பட் கலர் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்லை, நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி வந்து இந்த சைஸ் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 12 பற்கள் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் நமக்கு தேவை. கூடவே பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமாக நமக்கு தேவை நல்லெண்ணெய் தேவை. நல்லெண்ணெயில் செஞ்சிங்க அப்படின்னா இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 150லேருந்து 200 ml அளவுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம ஊறுகாவை செஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு தேவைப்படும். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ஓகே, இப்போ வந்து நமக்கு எல்லா பொருட்களுமே ரெடியாக இருக்குது. நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பிரண்டை ஊறுகாய்க்கு இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இதையே நம்ம துவையலாக செய்கிறோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நமக்கு இவ்வளோ தேவைப்படாது. ஃபஸ்ட்டு நான் செய்யறது வந்து துவையல் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அதிலே ஊறுகாய் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த புளி உப்பை மட்டும் விட்டுட்டு மீதிய பிரண்டை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துடலாம். டேரெக்டாக எண்ணெயில் சேர்க்கும் போது தெரிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இப்போது எண்ணெயில் நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இதோடைய கலர் நல்லா மாறி வர வரைக்கும் இது மாதிரி வறுத்தெடுத்துக்கணும். நம்ம பீக்கங்காய் தோலில் சட்னி அரைக்கும் போது நமக்கு வறுப்போம் தெரியுங்களா, இது மாதிரி தானே செய்வோம், அது மாதிரி தான்.
இப்போது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கலர் நல்லா மாறி வந்திருக்கு. வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, புளி இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளுமே எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொருள்லாம் கொஞ்சம் லேசாக செவந்து அந்த பூண்டு அது எல்லாமே கொஞ்சம் லேசாக செவந்து வர வரைக்கும் வதங்கட்டும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கணும். அந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதங்க விட்டுறலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் எல்லாமே லேசாக செவந்து வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி ரொம்ப சுருங்கி வேகணும் அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சம் அந்த தோல் எல்லாமே கொஞ்சம் இதாச்சு அப்படின்னா போதுமானது. இங்கே பாருங்கள், அந்த தக்காளியோட தோல் நல்லா சுருங்கி வந்துச்சு அப்படின்னா போதும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பிரண்டை, அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு ஃபைனாக உங்களால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த கடாயிலேருந்து கொஞ்சம் போல் தண்ணி அலசிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெடி ஆகியாச்சு. இப்போ நமக்கு பிரண்டை துவையல் ரெடியாக இருக்குது. இது சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ இதவே ரொம்ப நாளைக்கு நான் வச்சுக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும், ஊறுகாவாக செய்யணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பிரண்டையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்துருக்கேன். இப்போ இடையில கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தாலும் அதை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை அப்படின்றனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இதுலேருந்து நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வர டைம் வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள நம்ம சேர்த்துருக்க புளிப்பு அந்த காரம் எல்லாத்தையுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஊறுகாய் தயாராகியாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணி அதை நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே நீங்கள் ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள எண்ணெய் சுத்தமாகவே பிரிஞ்சு வெளியே வந்துடும். அப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வச்சாலும் 1 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.